ஆமாம், நாங்கள் அனாதை தான். எங்களுக்கு அப்பா அம்மா சொந்தம்னு யாருமே இல்லை. எங்களை பொறுத்தவரை அம்மானா இவங்க தான், அப்பானா இவர் தான். நாங்கள் வளர்ந்தது படித்தது எல்லாமே ஆரோவில் தான். ஆரோவில் ஒரு அமைதியான இடம். இங்கே கலாச்சாரமே வேறு. இங்கே இந்தியர்களை தவிர்த்து நிறைய ஃபாரினர்ஸும் இருக்காங்க. இந்த இடம் ஒரு பசுமையான அமைதி சொர்க்கம்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் நாங்கள் வாழ்கிறோம். இங்கே போலீஸ் பாலிடிக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இங்கே இருக்கிறதெல்லாம் அன்பு, சந்தோஷம், அமைதி மட்டும்தான். எவ்வளோ கொடூரமான ஆக்ரோஷமான கோபமான ஒரு ஆள் வந்தால் கூட இந்த அமைதியில் முழுகிடுவோம். இங்கே இருக்கிற பில்டிங்ஸ் மாதிரியே இங்கே இருக்கிறவங்க மனசும் பெருசு. அதனால தான் எங்களை மாதிரி அனாதைங்க கூட படிப்புன்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. ஸோ இதான் நாங்கள் ஒரு வழியாக 12th முடிச்சுட்டு நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே சென்னையில் ஐஐடியில் சீட் வாங்கிட்டோம். ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண யாருமே இல்லை. அதுக்காக தான் எல்லா ட்ரஸ்ட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் எங்கேயும் கிடைக்கல. ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது, பணம் கிடைக்கும், நாங்கள் இன்ஜினியரிங் படிப்போம். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். என்ன மச்சான் இங்கே இருக்கிற? என்ன மச்சான் படித்து கண்டிக்கவே மாட்டீங்க, இன்னும் எங்கே போகிறீங்க? அது ஒன்றும் இல்லை மச்சான், 12th முடிச்சிட்டோம் 2 பேர். இப்போது பெரிய காலேஜில் இடம் கிடச்சிருக்கு. அதான் ட்ரெஸ்ட்டில் போய் எல்லார்கிட்டையும் காசு கேட்கலான்னு போகிறோம். இதுக்கப்புறம் தான் போய் கேட்கணும். என்ன மச்சான் படிப்புன்றீங்க, பெரிய பெரிய காலேஜுன்றீங்க, என்ன தான் புடிய முடியாது போலது, பே கண்டுக்க மாட்டீங்க. நாங்கள் மட்டுமா பெரிய ஆள்? ஹாஸ்டலில் திருநேன் வெளில தொத்தி விட்டாங்க. அப்படியே சின்ன சின்ன திருட்டு பண்ணி இப்போ ஜெயிலுக்கு போகிறதுக்கு பெரிய ஆள் ஆகிட்ட. நீ கூட தான் மச்சான் பெரிய ஆள். வெடிரா? சரி, என்ன காலேஜ்? அதான் மச்சான் ஐஐடிடா. ஐஐடியா? எப்படி போகுது பாரு பொம்போக்கு, போற வழியிலே சேர்த்துரும். சாப்பிடா. டேய் போச்சா? ஐயோ என்ன வாய்டா உனக்கு. மச்சான் செத்துட்டான்டா. என்னடா சாவச்சிட்டா? ஏய் நான் எங்கடா கொலை பண்ணேன்? வச்சு முதல்லையா? ஏய் அடி நான் எங்க கொலை பண்ணேன்? நீ தானே செத்துற சொன்ன, அதான்டா செத்துறான்டா. ஏய் கம்மு இருக்கடா, நீலே மாட்டிட்டு போல. என்னடா போட்டி இருக்குது, எம்ஜிஆர் காலத்து போட்டி மாரி இருக்கு. ஏய் பணம்டா. ஏய் பணம் இடத்துக்கு போற கம்மு இரு, பணம் வேணும்னு கேட்டல. ஏய் மச்சான் இதெல்லாம் தப்பு இல்லையாடா? இதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது. ஒட்டி ஏட்மெண்ட்டை 6 லிட்டர் வெளில போகும்போது செக் பண்ண மாட்டாங்க? அது வேற இது இல்லை. அதுக்கு நான் ஒரு பிளான் சொல்கிறேன் மச்சான். இந்த பொட்டி எங்கன்னா வச்சுட்டு நாளைக்கு காலையில் வந்து எடுத்துக்கலாம்டா. நான் காலை வர 10 நடி நோட நீ பிடிச்சின்னு வரத்த தடி. நாங்களும் மங்கத்தா படம் பார்த்துக்கிறோம். சரி அப்போது நீ நான் மட்டும் பொட்டி வைப்போம், அவனுக்கு தெரிய தேவையில்ல. நம்ம போய் பொட்டி வச்சுட்டு நைட்டையும் சாப்பாடு வேணாட்டும், காலையில் நம்ம 3 பேர் போய் பொட்டி எடுத்துக்கலாம். ஓகே, லெட்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ். நாளைக்கு காலைல 6 மணிக்குள்ளே போனால் தான் செக் பண்ண மாட்டாங்க. மச்சான் பொட்டி எங்கடா? வண்டியிலடா. மச்சான் வண்டியில் பத்திரமா இருக்குமாடா? சேஃப்டா. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒழுங்காக இருக்கும், பயப்படாத. பாஸ் கூல் ட்ரிங்க்ஸ். சரி என்ன மச்சி தம்மு பழக்கலாம் உனக்கு? வேணாம் மச்சான். என்னப்பா டெஸ்ட்டா? நல்லா வளர்த்து டெஸ்ட்டு. மச்சான் இந்த போயிட்டு வரேன், இதை வந்துடுறேன். ஹலோ மச்சான், எங்கடா இற? மச்சான் சொன்னா நம்மட்ட ஒரு சூட் கேஸ் மாட்டிது, ஃபுல்லாக பணம். நைட்டு ஃபோன் அடிக்கிறான், எங்கன்னு சொல்லிடுறான், வந்துடுறியா காலைல? சரி மச்சான் மறக்காமல் வந்துடுண்ணா. சரிடா, ஓகேடா.
என்ன மச்சான் போய் வச்சிடலாமா? சரி கிளம்பலாமா? சரி வா. இத்தையும் குஷ்டியா? இங்கே எங்கடா? இது உள்ளதான். உள்ள போ. எங்கடா? உள்ளதான் போ. என்ன மச்சான் ஏதோ வீடு மாதிரி இருக்குது. சேஃபாக இருக்குமாடா? இந்த இடம் ரொம்ப காலமாக இப்படி தாங்குது. நீ போ வையன். இங்கே வச்சா சேஃபாக இருக்குமாடா? வாடா வைடா. இது உள்ள அப்படியே சொறி விட்றா. சரி காட்டான். என்ன மச்சான் ஏதோ சொல்கிற? மச்சான் அதெல்லாம் பத்திரமா இருந்தா. ம் சரி வா. ஏய் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, நான் திரும்பி போய் பார்க்கட்டா? சரி பார்த்துட்டு வா. வேற சரி வா போகலாம். இருக்குதா பாத்தியா? ம் ஏன் தான் பயப்படுறியா நீ? வா. டேய் பசி எடுக்கிறா. எப்படா வருவான்? தெரிலடா. என்னடா 3 நேரம் ஆக்குறான் அவன். பா வந்துட்டான். டேய் ஏன்டா உள்ள நேரம்? கறி வேவல மச்சான். என்ன மச்சான் சூடாகுதா? நூடுல்ஸா? டேய் டேய் வாடா சாப்பிட்லாம். டேய் ஒரு நிமிஷம்டா, ப்ரே பண்ணிட்டு வந்துடும். சரி வா ப்ரே பண்ணலாம். பிரேவா செட் ஆகாது. நீ போ. இது நல்ல வழியா கெட்ட வழியான்னு எங்களுக்கு தெரியல. இந்த காசை வச்சு நாங்கள் படிப்புக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவோம். காசே இல்லாமல் இருந்தோம், அது இப்போ எங்களை தேடி வந்திருக்கு. கடவுளே. ஏய் அலாரம் வச்சுடு. ம் டேய் டேய் ஏந்திரா டேய். இருடா டேய். என்னடா காணடா ஏந்திரா டேய். என்னடா வேணும்? ஏந்திரா டேய். டேய் மச்சான் அவன் எங்கே போடா. போடா 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 ஐயோ போடா. டேய் இங்க இருக்கிறான்டா அவன். டேய் டேய் ஹேய் என்னடா இங்க என்னடா பண்ற? என்ன பண்றேன்னா? இங்க என்ன பண்ற? மேலே ஒரே ஆள்லாம் இருந்தது. தான் இங்கே வந்து பார்த்தேன்னு. ஓ சரி. என்ன விட்டு போயிட்டேன்னு நினச்சியா? இல்ல அப்படிலாம் இல்ல. என்ன சாகா, நான் அந்த மாதிரி ஃபேமிலி கிடையாது சாகா. சரி வாடா போலாம். சரி வா. ஏய் நில்லுங்கடா. யாரா நீங்க? என்ன பொட்டியில் இருக்குது? ஒன்றும் இல்லை. என்ன மச்சான் நேற்று ஃபோனில் சொன்னேன்ல பணம். என்ன மச்சான் சாகாகுதா? நேற்றே பணத்தை எடுக்கும் போது யோசித்தேன், பணத்தை 3ஆ பிரிக்கலாமா 2ஆ பிரிக்கலாமான்னு. 2 பைசன்னு தோணுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃப்ரெண்டே ஜெயிலில் பழகம், ஆல்ரெடி 3 கொலை பண்ணிடுறாரு. 5ஆ விடான்னு பார்க்குறேன். மச்சான் வேலையை காட்டான்டா. என்ன மச்சான் என்ன செய்யலாம்? என்னப்பா பணம் வேணுமா உயிர் வேணுமா? உயிர் தானே வேணும். வச்சுட்டு கிளம்பு கிளம்பு கிளம்பு. என்ன மச்சான் சொன்ன மாதிரியே பொருள் எடுத்துன்னு வந்துட்டேன். இனிமேல் லைஃபே நம்மளுக்கு தான். ஏய் ஐயா பொட்டிய வையே. பொட்டிய வைடா. என்னடா என்னடா? இல்லை மச்சான் அந்தனே முடிவு பண்ண பணத்தை 2ஆ பிரிக்கலாமா 1ஆ பிரிக்கலாமான்னு. 1 பெஸ்ட்டு தோணுச்சு. நீ நினைக்கிறா? பெஸ்ட்டு தான் மச்சான். அவன் சொன்னது ஒன்றும் கிடையாது. அதே டைலாக் தான்.
பணம் வேணுமா உயிர் வேணுமா? உயிர் தான்டா. அப்புறம் என்ன, கிளம்பு. என்னடா என்னடா அத்த கிளம்புடா, போடா போடா. அத்த கிளம்பு, போ, மறுக்காத போ. ஐயோ ஏதோ பண்ணுமே. சும்மா இருக்கிற உனக்கு நான் ஐடியா கொடுத்தா எனக்கே ஆகிறியா நீ? உன்னை இப்படி எல்லாம் விடுவாரா? விட மாட்டாய். வாடா நீ. வரண்டா வரண்டா. ஐயோ 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 எங்கப்பா? சென்னைண்ணா. 2 பேரும் மாட்டோம். சென்னையா? எதுக்கு? ஐஐடி. அங்க ரொம்ப செலவாகுமே. பணம்லாம் மேட்ரே இல்லை. அப்ப ஏறு. ஆமாம், நாங்கள் ஏமாந்துட்டோம். அவன் எங்களை ஏமாற்ற மாட்டான்னு நினச்சதில் நாங்கள் ஏமாந்துட்டோம். இந்த மாதிரிலாம் நடக்கும் தெரிஞ்சுதான் மச்சி, இவனெல்லாம் நம்பவே முடியுது. அதனால தான் இந்த பிளானை சொல்கிறேன். நான் பொட்டி வைக்கும்போது என் ஃபோனை எப்படியாவது அதில் வச்சிடுறேன். நீ என்ன பண்ணுற, நைட்டு சாப்பாடு வாங்கும்போது காப் ட்ராக்கிங்கில் என் ஃபோனை ட்ரேஸ் பண்ணி பணத்தை மாற்றி வச்சிரு. ஓகேவாடா? ஸோ எங்கள் பிளான் படி அதனால தான் அவங்ககிட்ட ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொன்னேன். அவன் சந்தேகப்படுறான்னு பார்த்தேன். பொட்டியை எடுத்தேன், என் ஃபோனை அதுக்குள்ளே வச்சேன். அவனுக்கு சந்தேகமே வரல. படிக்காத அவனே இவ்வளோ யோசிக்கும்போது படித்த நாங்கள் எவ்வளோ யோசிப்போம். இந்த பணம் எந்த வழியில் வந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த பணத்தை வச்சு நாங்கள் இன்ஜினியரிங் படிப்போம். நாங்கள் வளர்ந்த மாதிரி நிறைய ட்ரஸ்ட் உருவாக்குவோம். அவங்கள படிக்க வைப்போம். அனாதைங்களே இல்லாத ஆக்குவோம்.